சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிக்கிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்த. என்னடா குட்டி தங்கம், அப்பா பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க? அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா? அப்பாக்கும் குட்டி தம்பி ரொம்ப பிடிக்கும். ஐயோ, குட்டி தம்பி குட்டி தம்பினே கூப்பிட்டுட்டு இருக்கோம். குட்டி தம்பிக்கு சீக்கிரத்துல பேர் வைக்கணும். குட்டி தம்பி குட்டி தம்பின்னு கூப்பிட்டா நல்லா இல்லைல்ல, அதனால எல்லாரையும் கூப்பிட்டு சீக்கிரத்துல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருவோம். ஓகேவா, வச்சிடலாமா? சரி, சீக்கிரம் வச்சிருவோம். உங்க அம்மா தண்ணி குறை போனவன் இன்னும் வரலடா தம்பி. எப்ப போனா பத்தியா? உங்க அப்பாக்கு இரும்பி இரும்பி தொண்டை வறண்டே போயிடும் போல. என்ன இது? நம்ம ஒண்ணு நினைச்சோம், அது ஒண்ணு நடக்குது. இதை இவன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொன்னாவே என்ன ரியாக்ஷன் பண்ணுவான்? நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, என்ன இவ்வளவு காணோம்? சொல்லலாமா வேண்டாமா? நீ குழப்பமா இருக்கு. சொல்லலாமா? சரி, வரட்டும். நம்ம மனசுல இருக்கிறத அவன்கிட்ட சொல்லுவான். அவன் என்ன சொல்றானே தெரியல. வரட்டும். என்ன வசதி, சாப்பாடெல்லாம் நல்லா தடபுடலாம் செய்யற? உன் சமையல் வாசனை வீடு ஃபுல்லா மணக்குது. நீ ஒரு நாளே இப்படிலாம் செய்ய மாட்டியே, ஏன் எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, புரிஞ்சு போச்சு வசந்தி, புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம பையனுக்கும் நம்ம மருமகளுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு, அதனால கறி விருந்தெல்லாம் போட்டு நம்ம பையனை நல்லா தெம்பா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்புறதுக்காக தானே ரெடி பண்ணிட்டு இருக்க. என்ன வசந்தி முறைக்கிறா? அப்போ நான் தப்பா சொல்லிட்டேனா? சரி, எதுக்குதான் இந்த விருந்து? கொஞ்சம் வாயை திறந்து சொன்னாதான் என்னவா? உங்க அண்ணனும் அண்ணியும் வராங்க, அவங்களுக்காக தான் சாப்பாடு ரெடி பண்றேன். ஓ, அவங்க பொண்ணை பார்க்க வருவாங்களா இருக்கும். வரட்டு வரட்டா. அப்போ நீ என் மச்சானுக்கு தான் விருந்து சாப்பாடு ரெடி பண்றேன்னு சொல்லு. அவன் பிள்ளைய பார்க்க வரல. நான் தான் எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு போன்னு சொல்லியிருக்கேன். அதான் வாரான். என்னது, உங்க அண்ணனே நீ வர சொல்லியிருக்கியா? இவ்வளவு நாளா உங்க அண்ணன் மேல செம்ம கோவத்துல இருந்த, இப்போ திடீர்னு அண்ணன் மேல பாசமா? அவன் மேல பாசமும் இல்ல வேஷமும் இல்ல. அவன் பொண்ணை பத்தி கொஞ்சம் அவன்கிட்ட பேசணும், அதான் வர சொல்லியிருக்கேன். ஏன் வசந்தி அண்ணன் பொண்ணுன்னு சொல்ற? நம்ம மருமகனும் சொல்ல வேண்டியது தானே? அப்படி என்ன பேசுறதுக்காக உங்க அண்ணனை வர சொல்லியிருக்க? பாருங்க, இன்னைக்குதான் என் பையன் அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறான். அந்த நேரத்துல அந்த குழந்தை குறுக்கு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த குழந்தைய சாக்கா வச்சு அவ என் பையன் கூட சேர்ந்து வாழாட்டி என் பையன் வாழ்க்கை என்ன ஆகுது? அதனாலதான் எங்க அண்ணனை வர சொல்லியிருக்கேன். பேசாம குழந்தைய அவன் எடுத்துட்டு போட்டோம், அவங்க வளர்க்கட்டும், வீரண்டரும் நிம்மதி அவிய வாழ்க்கையை பார்க்கட்டும். என்ன வசந்தி இப்படி அறிவு கடத்தனமா பேசிட்டு இருக்கா? நம்ம பையனும் மருமகளும் அந்த குழந்தை மேல அவ்வளவு உயிரா இருக்காங்க. இந்த நேரத்துல போய் குழந்தைய கொடுங்கன்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படாத வசந்தி? கஷ்டப்படதாங்க செய்யும். ஆனா இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, உயிரா இருக்காங்க 2 பேரும், அதுதாங்க எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இந்த குழந்தைய அவன் மனசுல வச்சுக்கிட்டு அவன்கிட்ட என்னங்க நமக்கு இந்த குழந்தையே போதும், நமக்கு குழந்தை வேண்டாங்கன்னு தலகன மந்திரம் ஊத்திட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவனை அதை அப்படியே கேட்டுக்கிடுவான். கேட்டுட்டு என்ன சொல்லுவான்? சரி நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு தள்ளி போட்டுருவாங்க. கேட்டா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்னங்க பண்றது? நம்ம பையனோட வாழ்க்கை நம்மள மாதிரி ஆயிராதா? இந்த பாரு வசந்தி, நம்ம மருமகள் நல்ல பொண்ணு, அது உனக்கே தெரியும். அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. நீ தலையிடாம இருந்தா அதே போதும் வசந்தி. தெரியுங்க அவளை பத்தி. இருந்தாலும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க எப்படிங்க சந்தோஷமா இருப்பாங்க? அவளுக்கு அந்த குழந்தை ஞாபகமாவே இருக்கும்ல. கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டா அவ நம்ம பையனோட கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாளாங்க. அதுக்காக தாங்க இப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரி, உங்க அண்ணன் வந்துட்டு போட்டோம், ஆனா குழந்தையெல்லாம் கொடுக்க வேண்டாம். இப்போ நம்ம பையனுக்கும் மருமகளுக்கும் இடையில இந்த குழந்தை இருக்கிறதான பிரச்சனை. நைட்டு வேணா குழந்தைய வாங்கி நம்ம பாத்துக்கலாம், அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த குழந்தைய வச்சு பிரச்சனையை பெருசு பண்ண மாதிரி இருக்கு, பாத்துக்கோ. சந்தியா, சீக்கிரமா தண்ணி கொண்டா. எப்படியோ உங்க அம்மா வந்துட்டாடா. என்னடா உங்க அம்மா கையில தண்ணி இல்லாம வெறுங்கையா வந்துட்டு இருக்கா? என்னாச்சு சந்தியா? ஏன் ஒரு மாதிரி இருக்கா?
எதுக்கு அழுகுற சந்தியா? நீ கிச்சன்ல தண்ணி கோர போகும்போது அம்மா எதுவும் திட்டாங்களா? மாமா மாமா குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன சந்தியா, நம்ம குழந்தைய நம்ம கிட்ட இருந்து யார் பிரிக்க முடியும்? இந்த வீட்டுல நம்ம குழந்தைய பத்தி பேசுறது எங்க அம்மாவா தான் இருக்கும். எங்க அம்மா ஏதாவது சொல்லி உங்ககிட்ட பயம் காட்டினாங்களா? மாமா அது நம்ம ரெண்டு வாழ்க்கைக்குள்ளேயும் இந்த குழந்தை இடைஞ்சலா இருக்குமோன்னு அத்தை அத்தை நினைக்கிறாங்க. அதனால இந்த குழந்தைய எங்க அம்மாவை வர சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டுலான்னு மாமாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒன்றும் சொல்லலை, மாமாட்ட தான் சொல்றாங்க. இந்த குழந்தையால நம்ம வாழ்க்கைக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது மாமா. நான் வரவும் விட மாட்டேன் மாமா, என்ன நம்புங்க. சந்தியா என்ன சொல்ற? மாமா மாமா நான் இந்த குழந்தைய வச்சு காரணம் காட்டி உங்க கூட நான் சேர்ந்துலாம் வாழாம இருக்க மாட்டேன் மாமா. நான் சந்தோஷமா தான் இருப்பேன், எப்பவுமே உங்க கூட சந்தோஷமா இருப்பேன் மாமா. ஆனா இந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதாங்க மாமா, பிரிக்க சொல்லிடாதாங்க மாமா. நான் எப்பவுமே உங்க கூட சந்தோஷமா இருப்பேன் மாமா. சத்தியமா சத்தியமா நான் சந்தோஷமா இருப்பேன் மாமா. என்ன சந்தியா சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கா, சேர்ந்து வாழ்வேன் சேர்ந்து வாழ்வேன்னு. எங்க அம்மா தான் சுத்தமா அறிவில்லாம பேசிட்டு இருக்காங்க, நீயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. இந்த குழந்தையால நம்ம சந்தோஷமா வர்றது இடைஞ்சலா இருக்கும்னு நான் உங்ககிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? இல்ல நான் அப்படி நினைச்சுதான் செஞ்சிருக்கேனா? சந்தியா நான் உங்க கூட சந்தோஷமா இருப்பேன்னு சும்மா சொல்லி காமிச்சிட்டே இருக்க, எனக்கே அசிங்கமா இருக்கு. தள்ளி போ சந்தியா. ஐயோ ஐயோ மாமா, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னா அப்படி சொல்லல. குழந்தை என்னை விட்டு போயிடுவானோ நீ ஒரு பயத்துல தான் அப்படி சொல்லிட்டேன் மாமா. மாமா நீங்க தப்பா நினைக்காதீங்க. போ சந்தியா, நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற. சாமனா என்னடா, வா வந்து உட்காரு. ஏன்னா ரொம்ப டல்லா உட்காந்துருக்க, உடம்புக்கு எதுவும் முடியலையா இல்லாட்டி வேற எதுவும் பிரச்சனையா? ஏண்டா ராகு, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? நானே டாக்டர், எனக்கே உடம்புக்கு முடியலையான்னு என்கிட்டயே வந்து கேட்குறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான்டா இருக்கேன். அப்புறம் என்ன இப்படி தனியா ரூம்குள்ள உட்காந்துருக்க? அங்க நிலாக்குட்டி தனியா உட்காந்துருக்கா தெரியுமா? அவ கூட உட்காந்து டிவி பார்க்க வேண்டியதானே? இல்லை அம்மாட்ட தானே இருந்தா, அவள் அம்மாட்ட விளாண்டுக்கிட்டு இருந்தா, அதான் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை பற்றி தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்ளமா இல்லாட்டி உன் லைஃப்ல உனக்கு ப்ராப்ளமானே தெரியலண்ணா. நான் உன் ரூம்குள்ள வரும்போது நீ மதுவனி போட்டோ பார்த்தியா இல்ல பவி அவங்க போட்டோ பார்த்தியான்னு தெரியல, யார் போட்டோவும் பார்த்துட்டு இருந்த, என்னை கண்டோட மறைச்சு வச்சுட்ட, அப்படிதானண்ணா? அது அது எனக்கு என்னடா ப்ராப்ளம்? நான் நல்லா தானே இருக்கிறேன், நீ ஏன் வந்து இப்படி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கா? ஓஹோ, உன் லைஃப்ல உனக்கு ப்ராப்ளம் இல்லாட்டி அப்புறம் வேலைக்கு வந்த பவி அவங்க வீட்டில் போய் நீ எதுக்கு அவங்கள வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த? அது அது அவங்களுக்கு மேரேஜ் ஆண்டா, அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சரி என் பொண்ணு எருமை வேலைக்கு வர மாட்டாங்க, நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கிடுங்க நீ. அதனால தான் நான் பவிக்கிட்ட நீங்கள் வரேன்டா, நாங்கள் வேற டேக்கர் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னென்ன சொல்ற? அவங்களுக்கு அவங்க வீட்டில் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? நீ அவங்கள லவ் பண்றலன்னா அப்போ நீ அவங்க வீட்டில் போய் சொல்ல வேண்டியது தானே? டேய் ரகு, யாரா சொன்னா நான் லவ் பண்றேனே? நீ ஏன் எதுவும் பொருளையை கிளப்பிட்டு அலையாத. அண்ணா நீ சும்மா சீன் படாதனா. நீ அவங்கள பார்க்குறதும் அவங்க உன்னை பார்க்குறதையும் நீங்கள் கண்ணாலேயே பேசிக்கிறதெல்லாம் நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். டேய் கத்தாதடா, வெளியே அம்மா இருப்பாங்க கேட்டுற போது. ஏண்டா நோட் பண்றேன் தப்பு தப்பா நோட் பண்ணி வச்சிருக்கியாடா? எதுவுமே ஒழுங்கா செய்ய மாட்டியா? பாருண்ணா, உன் மனசுல அவங்க தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க மனசுல நீ தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்போ மாப்பிள்ளை பார்க்குறாங்களோ அம்மா கிட்ட உன் காதலை பற்றி சொல்லி அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்க சொல்லுண்ணா. வரடா ரகு, நீ ஈஸியா சொல்லிட்டா. எனக்கு பவியை பிடிச்சாலோ பவிக்கு என்ன பிடிச்சாலோ போதாது, பெரியவங்களுக்கு பிடிக்கணும்லடா. அவங்க அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்க மாட்டேங்குடா. ஏன்னா நீ அழகா இருக்க, அதுவும் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்டி, கை நிறைய சம்பாதிக்கிற. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி தர அவங்க தயங்குறாங்க? எல்லாமே இருக்குதாண்டா, இருந்தாலும் நான் ஒரு குழந்தைக்கு அப்பா. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிட்டு, கல்யாணமான ஒரு ஆளுக்கு தான் பொண்ணை ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கொடுக்க எந்த தாயினாலும் தயங்க தானே செய்வாங்க. அதுதான்டா அவங்க யோசிக்கிறது சரிதானா? உனக்கு மட்டும் அவங்க பொண்ணை பிடிச்சி நீ போய் பொண்ணு கேட்டா நான் தரமாட்டேன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கலாம், அப்புறம் கட்டி கொடுக்குறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியலடா. ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ என்னவோ தெரியல.
அவங்க பொண்ணு வாழ்க்கைக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு என்கிட்ட நாசுக்காக அன்னைக்கு சொல்லிட்டாங்க. திரும்ப நம்ம போகிறது தப்பு தானே. அதனால தான் பவி நீங்கள் இனி வரேன்டாம், உங்கள் அம்மா பார்த்த மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா. சரி வந்துட்டா, ஆனால் நீ இப்போ சந்தோஷமா இருக்கியா? என்ன பண்ணுறதுடா? அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சு என் மேலே பாசம் வச்சு நிலாவை அவள் பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிட்டா பவி. அதனால என்னவோ பவி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அதுக்கும் ஒரு பிரச்சனை. சரி விடுடா. இந்த பாரு சேமண்ணா, பவி நம்ம வீட்டுக்கு வந்த பிறகுதான் நீயும் நிலாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. உனக்கு வேணா அவங்க வேண்டான்னு விடலாம், ஆனால் நிலாவுக்கு கண்டிப்பாக அவங்க வேணும்னா நிலா அவங்க இல்லாமல் இருந்துட மாட்டா. அதனால நான் அம்மாட்ட போய் அவங்க வீட்டில் பேச சொல்கிறேன். அது எப்படிடா முடியும்? அம்மாவுக்கு சுத்தமாக பவியை பிடிக்காது. அவங்க எப்படி போய் பேசுவாங்க? இந்த பாரு சேமண்ணா, நீயும் நிலாவும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். டோன்ட் வரி, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதண்ணா, நான் பார்த்துக்கிடி. விஜய் அடுப்பங்கரைக்கு வந்திருக்கா? சாப்பிட எதுவும் வேணுமா? சாப்பிட்டுலாம் எதுவும் வேண்டாமா. இங்க நீங்க சந்தியா பத்தியும் குழந்தைய பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? சந்தியா கிட்ட பேசுனேனா? நான் சந்தியாவை பார்க்கவே இல்லடா. அப்புறம் எப்படி அவட்ட பேச முடியும்? நீங்க சந்தியாட்ட பேசலாமா? அப்பா கிட்ட நீங்க சந்தியாவை பத்தி என்ன பேசுனீங்கன்னு கேட்டேன். நான் என்ன பேசுனேன்? நான் ஒன்றும் பேசலையடா. அம்மா அத்தை கிட்ட குழந்தைய கொடுத்துடலான்னு அப்பா கிட்ட நீங்க சொன்னீங்களா சொல்லலையா? ஓ அதை சொல்றியா? நான் அப்பா கிட்ட அடுப்படியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். இது எப்படிடா ஓம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு? அவ இங்கே நின்று ஒட்டு கட்டுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னாலா? அம்மா நீங்க என் சந்தோஷத்துக்குன்னு ஒரு விஷயமா பார்த்து பண்றீங்க. ஆனா அந்த விஷயம் என் சந்தோஷத்தையே அழிச்சிருமா? நான் சந்தியா மேல உயிரே வச்சிருக்கேம்மா. ஆனா சந்தியா அந்த குழந்தை மேல உயிரே வச்சிருக்கா. அந்த குழந்தை இல்லாட்டி சந்தியா என் கூட சந்தோஷமா வாழ மாட்டேம்மா, புரிஞ்சுக்கோங்க. அப்பா விஜய், அம்மா சொல்றத புரிஞ்சுக்கப்பா. அந்த குழந்தை உங்க 2 பேரும் வாழ்க்கைக்குள்ள இருந்தா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுப்பா. அவ கவனமுள்ள அந்த குழந்தை மேலதான்ப்பா இருக்கும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை, அப்புறம் உங்க சந்தோஷம் எல்லாமே என்னப்பா ஆகுறது? புரிஞ்சுக்கப்பா. அம்மா இந்த பாருங்கம்மா, நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க அந்த குழந்தைய எங்கிட்ட இருந்து பிரிஞ்சா சந்தியா என் கூட வாழ்வா. ஆனா சந்தோஷமா இருக்க மாட்டோமா. நாங்க என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அவளுக்கு அதுல இஷ்டம் இல்லாட்டி எங்களுக்கு இந்த குழந்தைய போதுன்னு முடிவெடுக்க வேண்டியது வந்துருமா. பார்த்துக்கோங்க. இப்ப என்ன, குழந்தைய நான் கொடுக்க கூடாது அவ்வளவுதானே? குழந்தைய நீங்களே வச்சுக்கிடுங்க. ஆனா கூடிய சீக்கிரம் 1 வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று தரணும். அதுக்கு சரினா குழந்தைய நீங்களே வச்சுக்கிடுங்கப்பா. நான் உங்க நடுவில் குறுக்க வரல, அந்த குழந்தை விஷயத்தையும் நான் தலையிடலை. ஆனா இதை நீ அவட்ட தெளிவா சொல்லிடணும். 1 வருஷம் தான் டைம், எனக்கு பேரனோ பேத்தியோ வேணும், சரியா? இவ்வளவு நேரம் நீ எங்கடா போன? பொண்டாட்டி வேகமா போறாளே, அவளுக்கு என்ன யாதுனி பின்னாடி வந்து பாக்குறத விட்டுட்டு நீ வாட்டு ஊரு சவார போயிட்டியா? இவ்வளவு நேரம் ரிலாக்ஸா வர, எங்கடா போயிட்டு வரா? எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு கவலை கிடையாது. நீ சந்தோஷமா சுத்திட்டு வரணும், அப்படிதானே? நான் உன் பின்னாடியே தாண்டி வந்தேன். நீ அதுக்குள்ள பாத்ரூம்ல இருந்தியா? சரி அதான் அண்ணனை பார்த்துட்டு வந்துருமே, நான் அண்ணனை பார்க்க போனேன். அதுக்குள்ள நீ இப்படி பேசுறா, என்னாச்சு? என்னென்னமோ ஆகுது, அதை எப்படி உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்போ உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கொஞ்ச நேரம் படுக்கட்டுமா? ஏன் சோனி இப்படிலாம் பேசுற? ஏன் மடியில படுக்கிறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? நான் உன் புருஷன் தானே, உனக்கு என்னாச்சுன்னே தெரியல. சரி வந்து படு. ஏய் சோனி, என்னாச்சு? ஏன் காலேஜ் முடிஞ்சு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியே இருக்க? வயிறு எதுவும் வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போகுமா? ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எப்படி சொல்லணும்னு தெரியல. இந்த பாரு சோனி, நானும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். நீ நிறைய விஷயத்த என்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்ற. நான் உன் புருஷன் தானே, நீ உன் பிரச்சனையை என்கிட்ட சொன்னாதானே நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். இப்போ கூட நீ முடியாம படுத்து கிடக்க, ஆனா என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்ற. எல்லாத்தையும் நீயே சமாளிச்சலான்னு பாக்குற. ரொம்ப பெயினா இருந்தா சொல்லு, எங்க அம்மாட்ட சொல்லி நான் உனக்கு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்த மாதிரி நேரத்துலலாம் கால் ரொம்ப பெயினா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வேணா காலை அமுக்கி விடவா? உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், நீ அப்படியே தூங்குவல. இந்த மாதிரி நேரத்துலலாம் பெயினா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? நீ யாருக்காச்சும் கால் அமுக்கி விட்டுருக்கியா? அடிங்க கொய்யால,
என்ன கேள்வி கேட்குற? சரி பாவம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாளேன்னு சொல்லிட்டு கால் அமுக்கி விடலாமான்னு கேட்டா நான் என்னமோ ஊர் ஊரா போய் எல்லார் காலையும் அமுக்கி விட்ட மாதிரில பேசுற. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மாக்கு கால் வலிக்கும். அப்போ எங்க அப்பா கால் அமுக்கி விட்டு எங்க அம்மா ரிலாக்ஸ் ஆகி தூங்கிடுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். அதான் உனக்கும் ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டா எனக்கு என்னமோ இதே வேலைன்ற மாதிரி தான் நீ பேசுற. சும்மா தாண்டா சொன்னேன், நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? லாட்டு கூட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதவங்க. சரி உனக்கு சாப்பிட்டு ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ கோவப்படாம பதில் சொல்வியா? கேளு. நமக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆக போகுது. இன்னுமே நமக்கு குழந்தை இல்லை. சப்போஸ் எனக்கு குழந்தையே பிறக்காதுங்கன்னா நீ என்ன பண்ணுவ? ஏண்டி இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நமக்கு என்ன கல்யாணம் ஆகி 10 வருஷமா ஆச்சு? 1 வருஷம் தானே ஆச்சு. அதுல ஒரு நாள் சந்தோஷமா இருந்திருப்போமா? அதுல குழந்தை பிறக்கலன்னு இப்படி பேசிட்டு இருக்க. உனக்கு என்னமோ ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். உன் பேச்சே சரியில்லை. அப்படி இல்லடா. சப்போஸ் எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்ப நீ என்னை விட்டுட்டு போயிருவியா? அடிச்சுன்னு வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் பேண்டுறோம். என்ன பார்த்தா விட்டுட்டு போற மாதிரியே தெரியுது. வர வர உன் பேச்சே சரியில்லை, பாத்துக்கோ. குழந்தை இல்லாட்டி வேற கல்யாணம் பண்ணிடுவேனான்னு கேக்குறா. என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது. இவ இல்லைன்னா அவ, அவ இல்லைன்னா அவ, என்னென்ன பேச்சு பேசுறா. நமக்கு குழந்தையே இல்லாட்டி கூட பரவாயில்ல. உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தையே இருக்கலாம். சப்போஸ் உனக்கு குழந்தை வேணும்னு தோணுச்சுன்னா அதான் காவியத்தை குழந்தை இருக்குல்ல, அதை வாங்கி நம்ம குழந்தைய வளர்க்கலாம். உங்க அக்காவும் அத்தானே வேற குழந்தை பெற்றுக்க போறாங்க. இதுல விட்டுட்டு போகணுமாம? விட்டுட்டு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? விட்டுட்டு போற மாதிரியா தெரியுது? சாரிடா, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். நீ இவ்வளவு கோவப்படுற? இந்த பாருடி, இன்னொரு ஒட்ட பேச்சு கூட இப்படிலாம் கேட்காத. எப்பவும் இப்படிலாம் பேசிட்டு நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைக்காத. அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? என் மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கியா? ஏண்டா ஏன்? ஏன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உன்னை எப்போ பிடிச்சிச்சோ அப்பவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என் உயிர் உலகம் எல்லாம் நீ தான். ஆனா நீ தான் உன் மனசுல உள்ளதை என்கிட்ட சொல்லவே மாட்ட. உனக்கும் என் மேல லவ் வரும். அந்த லவ்வை நீ என்கிட்ட சொல்லுவேன்னு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா நீ சொல்ற மாதிரியே இல்லை. எப்பதான் சொல்றேன்னு பார்ப்போம். சரி கோவப்படாத. எனக்கு இப்போ வெளியே ஒரு இடத்துக்கு போகணும் போல இருக்கு. நீ என்ன அங்க கூட்டிட்டு போவியா? ஏண்டி இப்பதாண்டி வெளியேந்து வந்தோம். அதுவும் இல்லாம உடம்புக்கு முடியாம இருக்க. இந்த நேரத்துல எங்க வெளியே கூட்டு போக சொல்ற? சும்மா வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடு. இந்த பாருடா, எனக்கு இப்படியே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. என்னை வெளியே கூட்டிட்டு போடா. அங்க அங்க நீயும் நானும் மட்டும் தனியா தான் இருக்கணும். வேற யாரும் இருக்கக்கூடாது. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி எனக்கு உன்கிட்ட பேசணும் போல இருக்குடா. ப்ளீஸ் ப்ளீஸ் போகமாடா. இப்ப என்ன உனக்கு வெளியே போகணும்? வெளியே போனா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், அப்படிதானே? சரி கூட்டு போறேன். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். வா போலாம். நீ இப்போ சிரிச்சியோ? இல்ல, நீ சிரிச்ச மாதிரியே எனக்கு தோணுச்சு. சரி வா போலாம். வா போலாம். ஒரு நிமிஷம்டா, ட்ரெஸ் மாத்திட்டு போலாம். ஏடி இப்பவே நேரம் ஆகுது.
போயிட்டு வந்து மாத்திக்கலாம். நல்லா தானே இருக்கு ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. வெளியே போகிறோம் நம்ம 2 பேரும். ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டு போனால் போகிற இடமும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். அதான் போட்டு போகலாமா? இதேனடி புதுசா கண்டுபிடிச்சிருக்க, புது ட்ரெஸ் போட்டு போனாதான் போற இடம் நல்லா இருக்கும்னு. சரி என்னமோ, சீக்கிரம் மாத்திட்டு வா போலாம். இந்தா இதுல உனக்கு ட்ரெஸ் இருக்கு, நீ மாத்திக்கிட்டு நான் அதுக்குள்ள போய் மாத்திட்டு வரேன். சரி எனக்கு மாடி ட்ரெஸ். சரி கொண்டா, நீயும் போய் மாத்திட்டு வா. என்ன மாப்பிள்ள மாதிரி கோட் செட்லாம் எடுத்து வந்திருக்கா? வெளியே போறதுக்கே இந்த ட்ரெஸ், இவளுக்கு என்னாச்சு? டேய் உன் ஹெல்ப் வேணும், கொஞ்சம் உள்ள வரியா? இதோ வாரேன்டி, உனக்காக தானே காத்திருக்கேன். சாரி எதுவும் கட்டி விடணுமா? இதோ வந்து கட்டி விடுறேன். டேய் ஒரு ஹெல்ப்னு கேட்டதுக்கு இவ்வளவு டயலாக்கா? பேசாம வா. காலம் நேரம் சுழற்றிடுவே உன்னை காண உலகம் சென்று அங்கேயும் இதயம் தந்து முடிதான காதல் ஒன்று நீரல் என்று நேற்று நாளை என்றும் நீய தேவதை காதல் செய்யும் மாயை என் வானம் எங்கும் பூமழை. ஐயையோ ஏன் உசுருக்குள்ள தீய வச்சாய் ஐயோ, என் மனசுக்குள்ள நோய தச்சாய் ஐயோ. சண்டாளி உன் பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள. நீ கொண்டா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள. இதோ வந்துட்டேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? சாரிக்கு மடிப்படுத்திடவா, இல்லை பின் குத்தவா, இல்லை பல வேலைகள் செய்யவா? என்ன வேலைன்னு சொல்லி உடனே செய்கிறேன். இப்போதைக்கு பெரிய வேலைலாம் உங்களுக்கு எதுவும் இல்லை. பின்னாடி ஜாக்கெட்ல நாட்டு மட்டும் கொஞ்சம் கட்டி விடுறியா? திரும்புங்க, அதுக்கு தானே நான் இருக்கிறேன். கட்டி விடியே. இந்த ஜாக்கெட்டை தச்ச டெய்லரை பார்த்தா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவங்க ஜாக்கெட்ல எல்லாம் இப்படி பின்ன மாதிரி நாக்கு கொக்கி வைக்க போய் தானே எங்களை மாதிரி ஆம்பளைகளுக்குலாம் சின்ன சின்ன வேலை இருக்குது. அதனால தானே எங்களை கூப்பிடுறீங்க. இதே முன்ன மாதிரி எல்லாமே வச்சா நீங்களே நாட்டை கட்டிடுவீங்க, கொக்கி போட்டுருவீங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லாமல் போயிடும். அப்புறம் இந்த சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் டெய்லர் தானே. அதனால தான் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம். இப்போ நீங்க சீக்கிரம் கட்டுவீங்களா? கிளம்பலாம். ஏன் சோனி இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்கிறா? கண்டிப்பா நம்ம வெளியே தான் போகணுமா? இன்னைக்கு வீட்டிலே நீங்க எதுக்கு சந்தோஷப்படுறீங்க, இங்க இருக்கலாம்னு சொல்றதுல எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப நம்ம போறோமே, அது இதோட ஸ்பெஷலான இடம். அங்க போய் நீயும் நானும் மட்டும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லுவேன். அப்போ அதை கேட்டான்னு வச்சுக்கோ, இதோட நீ ரொம்ப சந்தோஷப்படுவா. அது அந்த சந்தோஷம் வேணுமா, இல்ல வீட்டுல இருந்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடலாமா? இல்லை சோனி, எனக்கு இந்த சந்தோஷத்தோட உன் மனசுல நீ என்கிட்ட சொல்லணும்னு காத்திருக்கியே, எனக்கு அந்த சந்தோஷம் தான் பெருசு. அதே போதும். அப்படின்னா எவ்வளவு நேரம் தான் நாட்டை கட்டிக்கிட்டே இருப்பீங்க? சீக்கிரம் கட்டி விடுங்க, நம்ம போலாம். அப்படி அவ என்கிட்ட என்ன பேசணும்? தனியா போனன்னு வேற கூப்பிடுறா. ஏம்மா சோனி, இதையாச்சும் குண்டை தூக்கி என் மேல போட்டுறாதம்மா, என்னால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு நீ பேசுனதே எதுவுமே சரியில்லை.
நல்லதாவே பேசுமா, ஏதாச்சும் ஏடா கூடமா பேசி தொலைஞ்சிடாத.